சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க போய் உங்க ரூம்ல படுங்க. சரி சரி, 2 பேரும் சீக்கிரமா தூங்கணும். மாஸ்டர் கைய காட்டுங்க. என்ன நடக்குது? என்னால நம்பவே முடியலையே. எப்படியோ நல்லது நடந்தா சரி. ரொம்ப வலிக்குதா மாஸ்டர்? இல்லடா, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு வலியே இருக்காதுடா. மாஸ்டர், நான் எப்பவும் உங்க பக்கத்துலயே தான் இருப்பேன் மாஸ்டர். உங்களுக்கு வலியே இல்லாம பாத்துக்கிறேன். நீங்க என் கூடயே இருங்க மாஸ்டர். கண்டிப்பாடா. இனிமே நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். ஓகேவா? ஓகே மாஸ்டர். உங்களுக்கு சரியானதும் நீங்களே என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க. சரி, நானே உன்னை பைக்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். ஐயா ஜாலி. நான் பைக்ல போனதே இல்ல மாஸ்டர். ஏன்டா? எனக்கு தான் அப்பா இல்லையே. அப்பா இருந்தாதானே பைக்ல கூட்டிட்டு போவாங்க. ஆனா அம்மா எங்க போனாலும் கார்ல தான் போவாங்க. என்னையும் கார்ல தான் கூட்டிட்டு போவாங்க. சரிடா, அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நான் உன்னை பைக்ல கூட்டிட்டு போறேன். சரியா? ஓகே மாஸ்டர். நாம எப்பவும் ஒண்ணாவே இருக்கலாம். நீங்க என் கூட இங்கே இருந்துருங்க மாஸ்டர். சரியா? சரிடா, கண்டிப்பா உன் கூடவே இருப்பேன். சரி, தூங்கலாமா? சரி 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 சரி, வாங்க வாங்க வாங்க, படுங்க 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 அப்படியே. ஏ குட்டி கொழுக்கட்ட, ரெடியா? கிளம்பியாச்சா? சீக்கிரம் வா தங்கம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாப்பா கிளம்பியாச்சா? போலாமா? செல்வி, புள்ளைய நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். நீ போய் உன் வேலையை பாருத்தா. இல்ல, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நானே போறேன். இல்லத்தா, நீ போ, நானே கூட்டிட்டு போறேன். ஏன் அத்தா? நான் வந்ததுல இருந்து நான் தானே கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நாளா நீங்களும் சுந்தரியும் தானே கூட்டிட்டு போனீங்க. இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேனே. ஒன்னும் வேணாத்தா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். நீ இனிமே வீட்லயே ரெஸ்ட் எடு. நானே கூட்டிட்டு போய்க்கிறேன். ஏன் அத்தா? புள்ளைய மாஸ்டர் கிட்ட ரொம்ப பழகிறதுக்கு ஏதாவது சொல்லி விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்னத்தா இப்படி பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? யாருக்கு தெரியும்? இல்ல அத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க, நான் கூட்டிட்டு போறேன். வேணான்னா விடு செல்வி. சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்காத. ஐயோ, யாராவது ஒருத்தர் இப்ப கூட்டிட்டு போங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. என்ன மாலினி, என்ன பிரச்சனை? ஏன் காலையிலே டென்ஷன் ஆகுற? டிஃபன் சாப்பிட்டியா? இல்ல புள்ள, இப்பதான் தமிழ ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் கூட்டிட்டு போகாம இவங்க 2 பேரும் நடுவுல நின்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க.
நீ போய் டிஃபன் சாப்பிடு மாலினி, நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்தா காலையிலேயே? சுந்தரி, தமிழ நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். ஆத்தா இனிமே என்ன கூட்டிட்டு போவேனான்னு சொல்றாங்க. அவங்களே கூட்டிட்டு போறாங்களாம். நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம் அத்தை. கேட்டுச்சா? வா தமிழ், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வேண்டாம் பத்தா. இனிமே தமிழ நானே கூட்டிட்டு போய் விடுறேன். நானே கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இல்ல சுந்தரி, நீ ஆபீஸ் வேலை அது இதுன்னு பிஸியா இருப்ப. நீ எப்படி டைமுக்கு போய்? அத்தை, எனக்கு ஆபீஸை விட என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். என் புள்ளைய நான் தானே பாத்துக்கணும். அதனால ஒரு அம்மாவா என் புள்ளைய நானே பாத்துக்கிறேன். தமிழ், அம்மா உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். ஹை, நிஜமாவாமா? என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆபீஸ் போலையா? போகணும்டா. உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்புறம் அம்மா ஆபீஸ்க்கு போறேன். ஹை, ஜாலி. சரி வா போலாம். அப்பத்தா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ம்? காலையில தமிழ நான் கூட்டிட்டு போறேன். சாயங்காலம் நீ தமிழ கூட்டிட்டு வந்துரு. ஆ? ஆ, 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 ஆ. சரிதா, பார்த்து போயிட்டு வா. சரி வரமாலினி, வரங்க அத்தை. ஆ, சரி, நீ வாத்தா சாப்பிடலாம். ம். நாளைக்கு அக்காவோட பர்த்டே. அக்கா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா அக்கா எனக்காகவே மாமாவை விட்டுட்டு போயிட்டாங்க. மாமா, எப்படியும் சுந்தரி அக்கா நீங்க வாங்கி கொடுத்த புடவைய கட்டிட்டு வர மாட்டா. ஏன்னா நான் அதை கட்ட முடியாம பண்ணிட்டேன். நீங்க ஆசையோட எதிர்பார்த்துட்டு நிக்கிறப்ப அவ வேற ஏதாவது புடவைய தான் கட்டிட்டு வந்து நிப்பா. அத பார்த்து நீங்க அவ மேல வெறுப்பாவீங்க. ஆவணும். ம். ஆனா மாமா, நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நிப்பேன். அக்கா கட்டின புடவைய கட்டிட்டு வந்து உங்களை எப்படி அசத்துறேன் பாருங்க. மாமா, உங்களுக்கு என்ன பார்த்ததும் அப்படியே அக்காவை பார்த்த ஞாபகம் வரணும். நீங்க அப்படியே என்ன பார்த்து பிரமிச்சு போய் நிக்கணும்.